சாரி சொல்வார்கள். இந்த நாட்டு இளவரசன் திருத்துகிறார் சொல்லுவார்கள். பேசக்கூடிய ஒரு வார்த்தையால் அவசரமான நான் சொல்லிட்டேன். கோபம் வந்தா நாலடி அடி உள்ள நாலடி அடி நான் வாங்கிக்கிறேங்க. இப்போ இங்க நல்லா ஒரு யோசனை பண்ணி பார்க்கணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழமெல்லாம் ஒரு இதுல சின்ன ஆம்பளை கூட சந்தன பண்ணி பார்க்கணும். ஏன் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தெரியுமா? மகன் கோழையா இருந்தா கிளம்ப அடிச்சு சொல்லிடுறான். இப்போ இதுல நீங்க சிந்தனை பண்ணி பார்த்தீங்களா குரு பெரியவர்களே? இந்த கிழவன் அடிச்சா அவன் மானான்றான், அவளை அடிச்சா எவன் மானான்றான். இவன் ரெண்டு பேருக்குள்ள என்ன வரவே? ஐயோ
கட்ட வாரியா ஒரு முகத்துல முடிப்பதில பாவமா இருக்கிறான் கருவுங்க இவளை கொண்டு வந்து எப்ப இவன் தலையில கட்டினாலும் அன்னைக்கு பிடிச்சது சரிடா கடிச்சா ஒண்ணு கேக்குறேன் உனக்கும் இவளுக்கும் எவ்வளவு நாளா கள்ள தொடர்பு ஆம்பளை ஜாலியா இருக்கா பழக்கம் எவ்வளவு நாளா இப்ப கூட அவனை அடிக்கிறது இல்லை நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா பழக்கம்னு சொல்லுங்க கையால கொண்டு மகனே தாய் தந்தையார் மரணம் அடைந்த பின்பு தாயை தந்தையை காலமாக வீட்டுல வாழ்றீங்க அது மாதிரி ஒரு தவறு எனக்கு எல்லாருக்கும் நல்லா இவளை பாருங்க மூதேவி நாம சொல்றோம்ல அவன் மோத்தம் முடிச்சா நல்லது நடக்காது கரும்பு முடிச்சுவோம் இப்படிதான் நம்ம சொல்றோம்ல அதுக்கு அவன் எடுத்துக்காட்டு அவ அங்க எப்படி பாத்தியா போன உடனே பாய் போட்டு வாயில் வச்சு வாயில் படுத்து முகத்தோட முகம் வைத்து உதவோட உதவ எவ்வளவு சந்தோஷப்படுத்துறான் இங்க பாத்தியா இந்த மூஞ்சியப்பா இவன் மூஞ்சில முடிச்சா நல்லது நடக்குமா இவளை குடிச்சு அன்னைக்கு தலையை கட்டாங்க நிமித்தி போட்டான் எதுக்காக பண்ண உனக்காக நீ கல்யாணம் பண்ண அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்க உயிரை வேணும் கூட எடுத்துக்காங்க நாங்க எந்த தவறு பண்ண உங்களுக்கு என்ன சாமி வேணும் என்னை அடிக்க அடிக்க சாமி நாங்க இப்போ அந்த ஊர்ல யாரெல்லாம் அடிச்சாங்கன்னா நீங்க தான் ஓடி வந்து கேட்கலாம் நீங்களா இருக்கீங்க சாமி இப்ப கூட ஒன்றும் கட்டி விடுவதை இறுதியாக சொல்லுகிறேன் இந்த கிழவனுக்கு உனக்கும் கள்ள தொடர்பு எவ்வளவு நாளாக வைத்திருக்கிறார் பதில் இப்படி பேசுறது ராத்திரியில கணவன் மனைவியா அனைத்து ஆண் மக்களுக்கும் சொல்றேன் நாளைக்கு 12 மணிக்கு கடை திறந்த உடனே பாட்டில் போட்டு போய் அப்பா அம்மா செம்மையா பிடிச்சிட்டு கூப்பிடுங்க நீங்க இங்க பார் இங்க பார் இங்க வாடி வா சொல்லு
யாரு என்று சொல்ல மாட்டாங்கம்மா. என் தலையெழுத்து அப்படி. அவர் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசு. அவர் தலையெழுத்து அப்படிமா யாரு என்ன இது யாருக்கு தெரியுதா? என்னுடைய தாய் ஜெயமாலி போட்டிருந்தது. இதெல்லாம் இது போடலாம் காத்து அங்க நெய்ய போற காத்து காதுல மின்னுதா போற காத்து மேல கறந்த போற இது உனக்கு போட்டா நல்லா கிடையாது. போற காத்து என்ன சாமி ஒரு பிள்ளை எப்படி கூப்பிட கூட தெரியல. கேவடியா பையன் இந்த நாட்டு இளவரசரே, இந்த நாட்டின் இளவரசரே. இது கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. நான் பிறந்ததுனாலதான் நீ அப்பனா சரியா? அது எப்பதான் செலவு போட்டியா மகன்? நீ பெத்தவ செத்து எவ்வளோ நீ பிறந்ததுமே இறந்து விட்டார். கூட்ட நான் வச்சுக்கிறத கண்டால ஓடி மகன் இன்ட்ரூவ் கருத்துக்கு அப்படியே கூட்ட வச்சு பழகிக்கிறேன். இப்பதான் செட்டப் பண்ணிக்கிறேன். அது கொண்டு பழகிக்கிறேன். அந்த உங்க மந்திரிக்கு வாயில் நெருப்பு வச்சு சொல்லி கொடுத்தது நீதானே? வாயை சுட்டுட்டு போயிட்டான் தேவடியா பையன். நான் சோறு கூட தெரு முடிஞ்சு ஏழாம் பக்கம் வரமாட்டாங்க. யாரும் எந்த குறையும் என் மகனை சொல்லாதீங்க. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அவன்